வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ராகி மாவில் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரிசி மாவில் எப்படி செய்வோமோ அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இது பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து இதில் 1 ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து மாவு பிசையும் போது கையில் ஒட்டாமல் வரும். அதனால தான் எண்ணெய் சேர்த்து நம்ம மாவு பிசைகிறோம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துற தேவையில்லை. 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். சுடு தண்ணி சேர்க்கறதுனால கையை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நம்ம பார்க்கும்போது தண்ணி பத்தாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ராகி மாவு பொறுத்த மட்டும் நம்ம கையை வச்சு பிசைஞ்சால் தான் தண்ணியோட அளவு தெரியும். அதனால் மொத்தமாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக தெரியும். நான் வந்து 1 கப் ராகி மாவுக்கு 3/4 கப் தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அடுத்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இது கூடவே 4 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இது கூடவே கொஞ்சம் உலர் திராட்சை. நம்ம உலர் திராட்சையும் முந்திரியும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இப்போ அடுத்து ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம 1/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த பொட்டுக்கடலை, முந்திரி, திராட்சைலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பூர்ணம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம இது மாதிரி வதக்கி விட்டாலே போதும். தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சாச்சு. பூர்ணம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கிட்டு தேவையான சைஸுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டி 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுடலாம். நம்ம அரிசி மாவில் எப்படி கொழுக்கட்டை செய்வோமோ அதே மாதிரி தான் நம்ம கைகளாலே இது வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு விரிசல் எதுவும் இல்லாமல் திரட்டிக்கலாம். நமக்கு இது மாதிரி திரட்ட வரலைன்னா வாழை இலையிலையோ இல்லை கவர்லேயோ லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதே மாதிரி மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா திரட்டி விட்டு உள்ள பூர்ணத்தை வச்சு மடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டையை திரட்டியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூர்ணம் வச்சுக்கலாம். பூர்ணத்தை வந்து அப்படியே அள்ளி வைக்காமல் இது மாதிரி லைட்டாக உருட்டி வைக்கும்போது கொழுக்கட்டையோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போது இந்த பூர்ணத்தை வச்சுட்டு இது ஓரங்கள் எல்லாத்தையும் லைட்டாக நம்ம அழுத்தி விட்டுடலாம். அழுத்தி விட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். பூர்ணம் வெளியே வராத அளவுக்கு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவுலையுமே நம்ம கொழுக்கட்டை செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடானதும் இந்த பிளேட்டை அதில் வச்சு விட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையும் இதில் அடுக்கி வச்சிடலாம். இப்போ அடுக்கி வச்சதுக்கப்புறம் இதை மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக நமக்கு ராகி மாவு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.